கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியானவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 24:10. Matthew 24:10. அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அதாவது கடைசி நாட்கள்ல நாங்க உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றோம் அப்படின்னு சொல்றவங்க அவங்க உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க நிறைய பேர் விழுந்து போய் ஒருத்தரை காட்டி கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை விட்டு போகக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. இது வெளியில இருந்து வர்றதுல உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, இடர்கள் அடைந்து அப்ப ஒரு அழுத்தம் வரும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும், அவங்க கர்த்தரை விட்டு விட்டு போகக்கூடியதா. இன்றைக்கு அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எதற்காக? அவங்க என்ன, எனக்கு வேலை கிடைக்கும், வீடு கிடைக்கும், எனக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளை பழக்கும், பிள்ளைக்கு இதா இருக்கும்னு. ஏன்னா மத்தேயு 13வது அதிகாரம் 20-21 அழகா சொன்னார் ஆண்டவர். எப்படி விதைக்கிறோம் அவமானத்துல விதை உழுகுது. ஆனா அது என்ன, தர ஆழமா இல்ல. அதனால என்ன, கொஞ்ச காலம் வருது, கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே அது ஒண்ணும் இல்லாம போயிருது. திமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4:1 சொன்னாரு, சிலர் விசுவாசத்தை விட்டு போக கடைசி நாட்களில் விழுந்து போவார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்படி அவங்க இடர்கள் அடையும் போது என்ன பண்ணுவாங்களாம், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து. அப்ப இது என்ன, உள்ளுக்குள்ள, வெளியே இல்ல. அதாவது எப்படி யூதாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானோ அதே மாதிரி தங்களை விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஆனா அவங்க உண்மையிலே விசுவாசி இல்லை, அவங்க காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா நீரோ அரசாண்டும் போது அங்க யாரெல்லாம் கிறிஸ்துவ இது பண்ணாங்களோ அவங்க மற்றவங்களை காட்டி கொடுத்த காரியத்தை நம்ம பார்க்க முடியுது சரித்திரத்துல. குடும்பத்துல உள்ளவங்க குடும்பத்துக்கு எகெயின்ஸ்டா போறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி கொடுத்தார் இல்லையா, மத்தேயு 10வது அதிகாரம் 21 வசனத்துல, சகோதரன் இன்னொரு சகோதரனை காட்டி கொடுப்பான் மரணத்துக்கு ஏதுவா. ஏன்னா பிள்ளைங்க லூக்கா 21:16 சொல்லும் போது பெற்றோர்கள் பிள்ளையை காட்டி கொடுப்பாங்க, சகோதரன் காட்டி கொடுப்பான், நண்பர்களை காட்டி கொடுப்பான். அப்ப என்ன, ஒரு அழுத்தம் உண்டாகும் போது, ஒரு அவங்களுக்கு எதிராக உபத்திரவங்கள் வரும்போது யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடியதா. அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஏன்னா அந்த உலகம் எப்படி என்னுடைய சீஷர் என்று அறிஞ்சு கொள்ளும், நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறதுனால. ஆனா இங்க என்ன ஆகுது, அந்த அன்பு மூலமா அவங்க ஒருத்தர் வெறுக்கக்கூடிய மக்களா ஒரு ஐக்கியத்துல உள்ளவங்களே மற்றவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம 12வது வசனத்துல பார்ப்போம், என்ன, கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இதை தெளிவா தெரிஞ்சு கொள்றோம். கடைசி நாட்கள்ல வெளியிருந்து உபத்திரம் உண்டாகும். ஆனா உள்ளுக்குள்ள உள்ளவங்க விசுவாசின்னு சொல்றவங்க, அப்பொழுது அவர்கள் விசுவாச துரோகம் நேரிட்டு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடிய காரியம் உண்டாகும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இது நம்ம ஆதி திருச்சபையில பாக்குறோம். 70வது வருஷத்துல எப்படி யூதர்கள் மொத்தத்தை தீத்து வாஸ்பியன் எருசலேமை சூழும் போது அங்க இருக்க மக்கள் எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னு, ஆதி திருச்சபையில எப்படி ரோமர்கள் காட்டி கொடுத்தாங்கன்னு. இதை தானியேல் 12வது அதிகாரம் 1 வசனம் 2 தீமோத்தேயு 3:1 பார்க்கும்போது எப்படி அவ்வளவு பெரிய உபத்திரம் வரும்போது எந்த மாதிரி மக்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப இதனால நம்ம நம்மளை கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, உங்களுடைய விசுவாசம் என்ன அழுத்தம் வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, அது விழுந்து போகாதபடி இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கா? ஏன்னா உங்க விசுவாசம் ரொம்ப ஆழம் இல்லாததா இருக்கும்போது, நல்ல வேறு ஊன்றதா இருக்கும்போது, இல்ல நான் எப்ப வசதி இருக்கோ அப்ப மட்டும்தான் கர்த்தரை பின்பற்றுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக விசுவாச துரோகம் உங்களுக்குள்ள நேரிடும். அப்ப என்ன பண்ணணும், உங்க இருதயத்துல எந்த விதமான கசப்போ இல்ல எந்த விதமான இந்த தன்மையோ இல்லாதபடி, எந்த ஒரு வெறுப்போ இல்லாதபடி நீங்க என்ன பண்ணணும், அன்புல வளரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம இன்னைக்கு நம்மளே சோதிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்ப உங்களுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல இருக்கா,
இல்ல அவர் நமக்கு செய்யக்கூடிய அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல இருக்கா? இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தர் எனக்கு இதை செஞ்சா பின்பற்றுவேன், அதை செஞ்சா பின்பற்றுவேன், இதுக்கு நான் பின்பற்றுவேன் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆனாலும் என் ஜீவனே போனாலும் நான் உம்மை மாத்திரம் உமக்கென்று வாழுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய விசுவாசம் இருக்கா? அப்ப நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை எந்த அழுத்தம் வந்தாலும் நிற்கக்கூடியதாக நம்ம கட்டுவோமா? பலபிதாவே, இந்த அருமையான நல்ல நாடுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுடைய விசுவாசம் என்ன அழுத்தம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் விழுந்து போகாதபடி இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமாய் இருக்க உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய குணாதிசயத்திலும் தங்களுடைய விசுவாசத்தை வைக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஒருவேளை உம்முடைய விசுவாசத்தின் உம்முடைய கரத்தின் கிரியையில் மேல விசுவாசம் இருந்தா இன்றைக்கே மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.